வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் வசுந்தரா முரளிதரன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். போதைப் பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைந்த போராட்டத்தின் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டவிரோத சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பெல்ஃபாஸ்டில் இந்தியா அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷெல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். அந்நாட்டின் தேசிய தின பொன்விழா கொண்டாட்டங்களில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்கும் பிரதமர் அந்நாட்டு அதிபர் பேட்ரிக் ஹெர்மினே உடன் இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார். சீஷெல்ஸ் நாடாளுமன்றத்தில் பிரதமர் உரையாற்றுவதோடு இந்திய வம்சாவளியினருடனும் கலந்துரையாடுகிறார். பொன்விழா கொண்டாட்டங்களில் இந்திய பாதுகாப்பு படையினர் மற்றும் இந்திய கடற்படையின் 2 கப்பல்களும் பங்கேற்கும் என வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரதமர் அகில இந்திய வானொலியில் மன் கி பாத் மனதின் குரல் நிகழ்ச்சியில் 135வது முறையாக நாளை மறுநாள் காலை 11 மணிக்கு உரையாற்றுகிறார். அனைத்து வானொலி நிலையங்கள், தூர்தர்ஷன், பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை, மைகவ் இணையதளம், நியூஸ் ஆன் ஏர் செயலியில் இந்த நிகழ்வு நேரடியாக ஒலிபரப்பாகும். தொடர்ந்து 11:30 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் இதன் மொழியாக்கம் இடம்பெறும். வந்தே மாதரம் தேசிய பாடலை இயற்றிய பங்கிம் சந்திர சாட்டர்ஜியின் 188வது பிறந்தநாளை ஒட்டி பிரதமர் அன்னாருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு நிறைவை நாடு கொண்டாடி வரும் இந்த தருணத்தில் இந்த பாடல் மூலம் இந்திய விடுதலை இயக்கத்திற்கு எழுச்சியூட்டி அனைவருக்கும் உத்வேகத்தை அவர் ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் புகழாரம் சூட்டினார். சர்வதேச போதைப்பொருள் ஒழிப்பு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்த தினத்தையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள செய்தியில், போதைப்பொருள் இல்லா இந்தியாவை உருவாக்க அனைவரும் உறுதி ஏற்க அழைப்பு விடுத்துள்ளார். புதுடெல்லியில் போதைப்பொருள் தடுப்பு உயர்நிலைக் கூட்டத்தில் உரையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, போதைப்பொருள் சங்கிலியை தகர்க்க தொடர் பிரச்சாரத்தின் அவசியத்தை வலியுறுத்தினார். அனைவரும் ஒருங்கிணைந்து போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான போராட்டத்தில் ஈடுபட அழைப்பு விடுத்த அவர், ஆன்மீக தலைவர்கள், இளைஞர்கள், தாய்மார்கள் ஒரே தளத்தில் இணைந்து போராட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். போதைப்பொருள் தொடர்புகளை தகர்க்கும் போது போதைப்பொருள் ஒழிப்பில் நாம் வெற்றியை எட்ட முடியும் என தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வெளியிட்டுள்ள செய்தியில், இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்கவும் குற்றங்களை தடுக்கவும் போதைப்பொருள் இல்லா தமிழ்நாட்டை உருவாக்குவதற்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என கூறியுள்ளார். போதைப்பொருள் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசின் முயற்சிக்கு அனைவரும் துணை நின்று போதைப்பொருள் இல்லா பாதுகாப்பான ஆரோக்கியமான தமிழ்நாட்டை உருவாக்க உறுதியேற்க வலியுறுத்தினார். தமிழ்நாட்டின் அனைத்து மாநிலங்களிலும் போதைப்பொருள் பயன்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் இன்று நடைபெற்றது. சென்னையில் மாரத்தான் ஓட்டத்தை துவக்கி வைத்த முதலமைச்சர் தலைமையில் உறுதிமொழியும் ஏற்கப்பட்டது. நான் போதை பழக்கத்திற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்குவேன். போதை பழக்கத்திற்கு உள்ளானவர்களை மீட்டெடுத்து அவர்களை நல்வழிப்படுத்த எனது பங்களிப்பை முழுமையாக தருவேன். போதைப் பொருட்களின் உற்பத்தி, நுகர்வு, பயன்பாடு ஆகியவற்றிற்கு எதிரான தடுப்பு நடவடிக்கைகளின் மூலம் போதைப் பொருட்களை தமிழ்நாட்டில் வேரறுக்க அரசுக்கு துணை நிற்பேன் என்று உளமாற உறுதி கூறுகிறேன். தஞ்சை அன்னை சத்யா விளையாட்டரங்கில் விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டத்தை மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் தொடங்கி வைத்தார். ராணிப்பேட்டையில் போதையில்லா தமிழ்நாடு என்பதை வலியுறுத்தும் விழிப்புணர்வு மாரத்தானை மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜும், விருதுநகரில் மாநில சமூக நலத்துறை அமைச்சர் ஜெகதீஸ்வரியும் தொடங்கி வைத்தனர். அரியலூர், பெரம்பலூர், தருமபுரி, தூத்துக்குடி, விழுப்புரம் உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை தொடங்கி வைத்தனர். இதனிடையே போதைப்பொருள் ஒழிப்பு மற்றும் சட்டவிரோத கடத்தல் தடுப்பு பணிகளில் அர்ப்பணிப்புடன் செயலாற்றிய கடலூர், ராமநாதபுரம் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் உட்பட 15 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்த பதக்கங்கள் வரும் சுதந்திர தினத்தன்று முதலமைச்சரால் வழங்கப்படும். வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 என்ற இலக்கை அடைய பெண்கள் முக்கிய பங்காற்றுவதாக மத்திய பெண்கள் குழந்தைகள் நல மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அன்னபூர்ணா தேவி தெரிவித்துள்ளார். கிர்கிஸ்தானின் பிஸ்கெக் நகரில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மகளிர் கூட்டத்தில் காணொலி மூலம் இன்று உரையாற்றிய அவர், பெண்கள் தலைமையிலான வளர்ச்சியில் இந்தியா உறுதியுடன் இருப்பதாக கூறினார். நம் நாட்டில் 10 கோடிக்கும் அதிகமான பெண்கள் சுய உதவி குழுக்களாக ஒருங்கிணைக்கப்பட்டிருப்பதாகவும், மகளிர் சக்தி மற்றும் 2ஆம் கட்ட ஊட்டச்சத்து இயக்க திட்டங்களினால் பெண்களின் பாதுகாப்பு, நலவாழ்வு, பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்து வருவதாக கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு நாடுகளுடன் பெண்களின் பொருளாதார தலைமைத்துவம் குறித்த அனுபவங்களை பகிர தயாராக இருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
இந்தியா இங்கிலாந்து இடையே விரிவான பொருளாதார வர்த்தக ஒப்பந்தம் மற்றும் இரட்டை பங்களிப்பு ஒப்பந்தம் வரும் 15ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரவுள்ளது. மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இங்கிலாந்து நாட்டின் வர்த்தக அமைச்சர் பீட்டர் கைலுடன் வர்த்தக ஒப்பந்தத்தை வலுப்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டதாக தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். தியாகத்தை நினைவுகூரும் மொஹரம் இஸ்லாமிய பெருமக்களால் இன்று அனுசரிக்கப்படுகிறது. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைன் உண்மை, அறம் மற்றும் நீதியை நிலைநாட்ட தமது இன்னுயிரை ஈந்த தியாகத்தை நினைவுகூரும் வகையில் இந்த நாள் கடைபிடிக்கப்படுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள செய்தியில், உண்மை மற்றும் நீதியை நிலைநாட்டும் முயற்சியில் ஹஸ்ரத் இமாம் ஹுசைனின் உறுதி அனைவருக்கும் ஊக்கமளிப்பதாக கூறியுள்ளார். இந்த தினத்தை ஒட்டி நாகூர் தர்காவில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழகத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆன்மீக தலமாகவும் இஸ்லாமியர்களின் புனித தலங்களில் ஒன்றாகவும் நாகூர் தர்கா விளங்குகிறது. இந்த தர்காவில் இன்று மொஹரம் அனுசரிக்கும் விதமாக சிறப்பு துவா ஓதப்பட்டது. நபிகள் நாயகத்தின் பேரன் இமாம் ஹுசைன் மறைவினை அனுசரிக்கும் விதமாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. நாகூர் தர்காவில் இன்று நடைபெற்ற சிறப்பு வழிபாட்டில் இஸ்லாமியர்கள் திரளாக கலந்து கொண்டனர். நாகூர் வீதிகளில் இஸ்லாமியர்கள் மர்சியா என்னும் பைத்து பாடல்களை பாடி மொஹரம் அனுசரிக்கப்பட்டது. நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ். வேலூரில் இஸ்லாமியர்கள் மொஹரத்தை ஒட்டி துக்க பாடல்களை பாடிய வண்ணம் கருப்பு உடை அணிந்து ஊர்வலமாக சென்றனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் பகுதிகளில் சட்டவிரோதமாக செயல்படும் சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். இந்த பகுதிகளில் நள்ளிரவு ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் இந்த ஆலைகள் இன்னும் 1 மாதத்திற்குள் கழிவுநீரை சுத்திகரிப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள உத்தரவிட்டார். இங்க சட்டத்துக்கு புறம்பா சீல் வச்ச ஃபேக்டரி 4 மாசம் ஆச்சு. நைட் டைம் ஓட்டுறதா தகவல் வந்துச்சு. அதனால நாங்க இன்ஸ்பெக்ஷன் பண்ணலான்ட்டு வந்தோம். அதே மாதிரியே சீல் வச்ச சாயப்பட்டறையில ஓபன் பண்ணி ஓட்டிட்டு இருக்காங்க நைட்டு. இப்ப நாங்க கையங்கலமா பிடிச்சிருக்கோம். சட்டத்துக்கு விரோதமா எது பண்ணாலும் நாங்க தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். விடுதலை போராட்ட வீரர் மாப்போ சிவஞானத்தின் 121வது பிறந்த நாளை ஒட்டி சென்னை தியாகராஜர் சாலையில் அமைந்துள்ள அன்னாரின் திருவுருவ சிலைக்கு மாநில அமைச்சர்கள் திரு ஆனந்த், திரு வெங்கட்ரமணன், திரு ராஜ்மோகன் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் நாளை மறுநாள் நடைபெறுகிறது. தமிழகத்தில் அனைத்து ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அரசு மருத்துவமனைகள், அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் உள்ளிட்ட 43,051 மையங்களில் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட உள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் சமூக விரோதிகள் அதிகம் உள்ள பகுதிகளில் GPS பொருத்திய இருசக்கர வாகனங்களில் ரோந்து பணியை மேற்கொள்ள ஆல்பா அணி போலீஸ் என்ற புதிய திட்டம் தொடங்கப்பட்டிருப்பதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு சிவபிரசாத் கூறியுள்ளார். இதுகுறித்து எமது செய்தியாளர். சிவகங்கை மாவட்டத்தில் 24 மணி நேர ரோந்து பணி மேற்கொள்ளும் விதமாக ஆல்பா அணி போலீஸ் என்ற புதிய திட்டத்தினை தொடங்கி வைக்கப்பட்டுள்ளதாக கண்காணிப்பாளர் சிவபிரசாத் கூறியுள்ளார். முதற்கட்டமாக சிவகங்கை, காரைக்குடி, திருப்பாச்சேத்தி உள்ளிட்ட 8 காவல் நிலையங்களில் துவங்கப்பட்டுள்ளது எனவும் இதற்காக 16 வாகனங்கள் வழங்கப்பட்டு 32 காவலர்கள் ஈடுபட்டு உள்ளனர் என்றும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கையிலிருந்து முருகன். வளிமண்டல காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக தமிழகத்தின் ஒரு சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா, அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று மாலை 6 மணிக்கு பெல்ஃபாஸ்டில் நடைபெறுகிறது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் நாக் அவுட் சுற்றுக்கு ஆஸ்திரேலியா, ஈக்வடார், ஐவரி கோஸ்ட், ஜப்பான், ஸ்வீடன் அணிகள் முன்னேறியுள்ளன. லண்டனில் நடைபெறும் சர்வதேச ஹாக்கி ப்ரோ லீக் போட்டியில் இந்தியா இன்றிரவு பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 3 நாள் அரசுமுறை பயணமாக சீஷல்ஸ் நாட்டிற்கு நாளை செல்கிறார். போதைப் பொருளுக்கு எதிரான ஒருங்கிணைந்த போராட்டத்தின் அவசியத்தை மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். போதைப் பொருள் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதற்கு விழிப்புணர்வு மிக அவசியம் என முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சட்டவிரோத சாய ஆலைகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநில பால்வளத்துறை அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி எச்சரித்துள்ளார். பெல்ஃபாஸ்டில் இந்தியா, அயர்லாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.